இன்னைக்கு எல்லாமே நம்ம சட்டமேதைன்னு சொல்றோம். அம்பேத்கர் ஐயாவுக்கு பல பரிணாமம் வருது. சட்டம் என்பது ஒரு பரிணாமம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க, டெவலப்மெண்ட்டே கொடுக்கல. அதை எதிர்த்து தான் அம்பேத்கர் அவங்க வெளியே வந்தாங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். அதே தான் நீங்க பண்றீங்க, சமூக நீதிங்கிறீங்க. நீங்களே சொல்லுங்க, 35 திமுக அமைச்சர்கள்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க, கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க, யாருக்கு எந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரு 1 2 3. உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு? உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் நம்பர் 3, துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் 3ல இருக்கார். நீங்க 3ஆவதா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறீங்களே, உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலின சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க ஏன் கடைசியா இருக்கணும்? ஏன் அவங்க 34ஆவதா இருக்கணும்? ஏன் 32ஆவதா இருக்கணும்? இதைத்தான் அமித்ஷாஜி கேட்கிறாங்க, இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதியை பத்தி பேசாம வெறும் வாய்க்கிலேயே நாங்க பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறோம்னு சொல்றீங்களே, நான் ஆதாரப்பூர்வமா கேட்கிறேன். நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும், இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நான் 2ஆவது ஆக்க போறேன், முதலமைச்சருக்கு கீழே நம்பர் 2 வரவேற்கிறோம், நம்பர் 1 ஆக்கினா சந்தோஷம், நம்பர் 3 உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற, உதயநிதி ஸ்டாலின் நம்பர் 4 வில் வெயிட். இல்லையே, அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு சும்மா வாய்கிலேயே பாரதிய ஜனதா கட்சி பட்டியலினத்துக்கு எதிரி எதிரி எதிரின்னு சொல்லி இப்படியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மான்னு குதிக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமேதைன்னு புகழ்றீங்களே, நீங்க ஏன் அவர் பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல?